வெல்கம் டு வேதிகை. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கோ. இந்த நல்ல விஷயம் 4 பேருக்கு போகட்டும். நிறையா பேர் கேட்டால் நல்லது, சரியா? இதில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணம் ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள். ஆனால் படிக்கிற போதே அது ஆட்டோமேட்டிக்காக அது கல்யாணம் ஆகும். டெஃபினட்டாக கல்யாணம் ஆகாத குழந்தைகள் கல்யாணம் ஆகும். இன்றைக்கி 6வது நாள். இந்த 6வது நாள் பார்த்தா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டேன். கல்யாணம் ஆனோடனே அடுத்து என்ன, குழந்தை தானே. அதனால் குழந்தை பாக்கியம், குழந்தை பேர் உண்டாகும் டெஃபினட்டாக, கண்டிப்பாக. ஏன்னா இது இன்னதுன்னு இல்லை, என்ன நம்ம நினைக்கிறோமோ நமக்கு அது நிச்சயமாக கைகூடும். அதான் விஷயம். இன்றைக்கி நான் 51லேருந்து 60 வரைக்கும் படிக்க போகிறேன், சரியா? அதிகாஞ்சி கேளீலோலைஹி அகிலாகமயந்திர தந்திர மந்திரமயைஹி அதிசீதம் மம மானசம் அசமசரத்தோஹி ஜீவனோபாயைஹி நந்ததி மம ஹிருதி காசன மந்திரியந்தி நிரந்தரம் காஞ்சீம் இந்துரவி மண்டல புஜா பிந்துவியன் நாத பரிணதா தருணி சம்பாலதா சவர்ணம் சம்பாதைரும் பவஜ்வர சிகித்சாம் லிம்பாமி மனசி கிஞ்சன கம்பாதரரோஹி சித்த வைஷஜ்யம். பிறப்பு வாழ்வு இறப்புலாம் தொடர்ந்தே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாப்புல அதை எடுத்து கொடுத்துருக்கார். அனுமித குச்சகாடின்யாம் அதிவக்ஷக பீடம் அங்கஜன்மரிபோஹோ ஆனந்ததாம் பஜேதாம் ஆனந்த பிரம்ம தத்துவபோதிசிராம் ஐக்ஷீஷி பாசாங்குசதர ஹஸ்தாந்தம் விஸ்மயார்க விருத்தாந்தம் அதிகாஞ்சி நிகமவாசாம் சித்தாந்தம் சுலபாணி சுத்தாந்தம் ஆகீத விலாசவங்கீம் ஆப்ரஹ்ம ஸ்தம்ப சில்ப கல்பனையா ஆஸ்ரித காஞ்சீம் அதுலாம் ஆத்யாம் விஸ்பூர்த்திம் ஆத்ரியே வித்யாம் முஹோ அபிஜடில துர்கதி சோஹோ அபி ஸ்மரதி யக்ஷணம் பவதீம் ஏஹோ பவதி ச ஜந்துர்லோகோத்தர கீர்த்திரேவ காமாக்ஷி பஞ்சதச வர்ணரூபம் கஞ்சன காஞ்சி விகார தௌரேயம் பஞ்சசரீயம் சம்போஹோ வஞ்சன வைதக்திய மூலம் அவலம்பே பரிணதவதீம் சதுர்த்தாபதவீம் சுதியாம் சமேத்ய சௌஷூம்னீம் பஞ்சாசதர்சன கல்பித பத சில்பாம் தாம் நமாமி காமாக்ஷீம் ஆதிக்ஷன் மம குருராட் ஆதி சாந்தா ஷராத்மிகாம் வித்யாம் ஸ்வாதிஷ்ட சாபதண்டாம் நேதிஷ்டாமேவ காம பீடகதாம். தாயே ஜெகன்மாதா காமாட்சி அம்மா தாயே ஜெய், ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். இந்த 3 நாளும் லக்ஷ்மி வந்தா. முதல் 3 நாள் துர்கே சொன்னேன் இல்லையா, அடுத்து 3 நாள் லக்ஷ்மி வந்திருக்கா. அடுத்த நாள்லேருந்து பார்த்தா சரஸ்வதி கடாட்சத்துக்காக படிக்க போகிறோம். நம்ம இப்போ லக்ஷ்மி கடாட்சத்துக்காக படித்தோம், அடுத்தது சரஸ்வதி கடாட்சத்துக்காக படிக்க போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காமாட்சி உடனே நமக்கு தந்து அருள் புரிவாள்ங்கிறது நிச்சயம். ஏன்னா வாய் பேச முடியாத மூகருக்கு பேச வச்சு ஸ்லோகம் எழுத வச்சு ஆச்சாரியரோட அந்த ஒரு தன்மைக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, குருஸ்தானத்துக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக ஏதோ நம்ம கேட்குறோம். எல்லாருக்குமே என்ன பண கஷ்டம் இல்லைங்கிறதுனால கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. பெண்களுக்கெல்லாம் பாவம், இந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவுடனே என்ன வரணும், குழந்தை பிறந்தாகணும்.
அதை கேட்குறவா எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கேளுங்கோ கேட்டுக்கிட்டே இருங்கோ. ஓகேயா? பை.